வருக வணக்கம். நம்மளுடைய ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எல்லா டென்சஸ்லயுமே இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் எப்படி வருங்கிறதையும், அப்படி வர்றப்போ அதோட மீனிங் என்னவா இருக்கும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணுங்கிறதையும் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து அதுலயுமே இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் எப்படி வரணுங்கிறதையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது ஃபியூச்சர்னாலே ஈஸியா சொல்லிடுவீங்க, எதிர்காலம் அல்லது வருங்காலம். பெர்ஃபெக்ட்னா நிறைவடைதல். ஸோ எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் நிறைவடைந்திருக்கும். பெர்ஃபெக்ட் ஒரு வேலையானது நிறைவு பெற்றிருக்கும், அதாவது நடந்திருக்கும். இனிமே ஃபியூச்சர்ல ஒரு வேலை நடந்திருக்கும் அப்படிங்கிற மீனிங்ல தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. Our team will have won the match next week. The painter can have painted the house within 6 hours. The monkey may have broken the branch of the tree. இந்த மூணு சென்டென்சஸ்லயுமே our team will have won the match next week. நம்மளுடைய டீம், நமது அணியானது அடுத்த வாரம் போட்டியை வெற்றி கொண்டிருக்கும். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்திருக்கும். The painter can have painted the house within 6 hours. So பெயிண்டரும் வீட்டை 6 மணி நேரத்தில் வர்ணம் தீட்டி இருக்க முடியும். இந்த வேலையும் ஃபியூச்சர்ல நிறைவடைந்திருக்க முடியும். லாஸ்டா the monkey may have broken the branch of the tree. இங்கேயுமே குரங்கானது மரக்கிளையை உடைத்திருக்கலாம். இந்த ஆக்ஷனும் நடந்திருக்கலாம், இனிமே ஃபியூச்சர்ல நடந்திருக்கலாம். இப்படி மூணுத்துலயுமே ஒரு ஆக்ஷன் ஆனது ஃபியூச்சர்ல நடக்கும், நடக்க முடியும், நடக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லல. நடந்திருக்கும், நடந்திருக்க முடியும், நடந்திருக்கலாம். இப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கும், கம்ப்ளீட் ஆயிருக்க முடியும், கம்ப்ளீட் ஆயிருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் ஃபியூச்சர்ல நிறைவடைந்திருக்கும் அப்படிங்கிற மீனிங்ல தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது வரும். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இனிமே ஒரு வேலை, ஒரு ஆக்ஷன் ஆனது நடக்கும் அப்படின்னா அத சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். நடந்து கொண்டே இருக்கும்ங்கிறத ஃபியூச்சர் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். நடந்திருக்கும், நிறைவடைந்திருக்கும் அப்படிங்கறது தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது குறிப்பிடும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்படி ஒவ்வொரு டென்ஸ்லயுமே இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல ஏற்கனவே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும்தான் பார்த்திருந்தோம். நடுவுல ஃபியூச்சர் கண்டினியூஸ் இல்லை. அது மட்டும் இல்லாம அதுக்கும் முன்னாடி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் காணவில்லை, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் காணவில்லை. இதெல்லாத்தையுமே நாம விட்டுட்டு வந்துட்டோமா, அல்லது இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் ரெண்டுமே இந்த டென்சஸ் எல்லாத்துலயுமே வராதா, ஒருவேளை இங்கிலீஷ்லயே இல்லையோ, எதனால இல்ல, இப்படி எல்லா டவுட்ஸ்க்கான ஒட்டுமொத்த தீர்வையும் அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அப்படின்னாலே ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் இந்த ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸஸ் வீடியோ வரப்போறது கிடையாது. ஏன் எதுக்குங்கிறது எல்லாத்தையுமே அந்த வீடியோல ரொம்பவே டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த 3 சென்டென்சஸுமே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல 3 வேலைகள் நடந்திருக்கும், நடந்திருக்க முடியும், நடந்திருக்கலாம். இப்படி 3 வகையான ஆக்ஷன்ஸ இனிமே ஃபியூச்சர்ல நிறைவடைற மாதிரி இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது குறிப்பிடும். இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அடுத்ததா இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் எப்படி வரணுங்கிறத அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். நாம ஏற்கனவே இந்த ஆக்டிவ் வாய்ஸ் ஆனது ஒருவர் ஒரு வேலையை செய்கிறார் இந்த மாதிரியும், பாசிவ் வாய்ஸ் ஆனது ஒரு வேலையானது ஒருவரால் செய்யப்படுகிறது அப்படிங்கிற மீனிங்லையும் வருங்கிறத ஏற்கனவே பல வீடியோஸ்ல ஒவ்வொரு டென்ஸையும் தனித்தனியா பார்க்கும் போதும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்படி இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் வர்றப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல ஒருவர் ஒரு வேலையை செய்திருப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு வேலை ஒருவரால் செய்யப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ்ல மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த 3 சென்டென்சஸுமே our team will have won the match next week. நமது அணி அடுத்த வாரம் போட்டியை வெற்றி கொண்டிருக்கும். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்திருக்கும். சோ நேரடியா டீம் தான் ஒரு வேலையை
செய்திருக்கும். இப்படி ஆக்டிவ் ஸ்டேட்மெண்டா தான் இருக்குது. இத பாசிவ்ல மாத்துறப்போ சரியா சொல்லிட்டீங்க. போட்டி நமது அணியால் அடுத்த வாரம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கும். இந்த மாதிரி மாத்தியாகணும். இப்படி மாத்துறப்போ நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்ல சப்ஜெக்ட், வெர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் மூணுமே இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஆனது அந்த குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடியவரை குறிக்கும். அப்போ இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்ல our டீம் நமது அணிதான் வேலையை செய்திருக்கும். அப்போ இதுதான் சப்ஜெக்ட். செய்யக்கூடிய வேலையானது will have won வெற்றி கொண்டிருக்கும். இந்த verb பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. will plus have plus won. இந்த வில்லானது எல்லாருக்குமே தெரியும். மாடல் ஆக்ஸிலரி verb. will, would, shall, should, can, could, may, might, mustலாம் படிச்சு வந்திருப்போம். அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் மோட குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாடல் ஆக்ஸிலரி verb யூஸ் பண்ணி அதோட சேர்த்து have plus past participle form of main verb. win, won, won. இந்த டேக், டுக், டேக்கன், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன்லாம் படிச்சு வந்திருப்பீங்க. இதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல வரக்கூடிய வன்னையும் சேர்த்து எழுதும் போது மட்டுமே இந்த ஆக்ஷன் ஃபியூச்சர்ல நிறைவு பெற்றிருக்கும். இந்த மாதிரியான மீனிங்க நமக்கு கொடுக்குது. சோ will plus have plus one மூணுத்தையும் சேர்த்து தான் verb எடுத்துக்கிறோம். சோ வேலையை செய்யக்கூடிய சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு. என்ன வேலைங்கிறது verb அதுவும் தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா என்ன அல்லது எதைன்னு கேட்கிறப்போ ஆன்சரா வரக்கூடியதுதான் ஆப்ஜெக்ட்னு படிச்சு வந்திருக்கிறோம். நமது அணி வெற்றி கொண்டிருக்கும். என்ன அல்லது எதை வெற்றி கொண்டிருக்கும்னு கேட்கும்போது மட்டுமே the match போட்டிங்கிறது ஆன்சரா கிடைக்குது. சோ இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். அடுத்ததா இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது இந்த ஆக்ஷன் ஆனது எப்போ நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் வரக்கூடிய அட்ஜங்க்டா வருது. இத பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு தேவையானது சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். இது மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். மூணும் கிடைச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் ஆப்ஜெக்ட முன்னாடி கொண்டு வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்லயும் வச்சுட்டு வேர்ப்லயும் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணுவோம். அப்படி வர்றப்போ இந்த ஆக்ஷன் ஆனது நம்ம டீம் ஃபியூச்சர்ல இனிமே செய்திருக்கும்ங்கிறத நம்ம டீமால செய்யப்பட்டிருக்கும் இந்த மாதிரி மாத்திருவோம். சோ வாங்க மாத்த ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் the match இத அப்படியே அலைக்கா தூக்கி முன்னாடி போட்டு the match will have been won by our team next week இந்த மாதிரி வந்துரும். இப்படி வர்றப்பதான் போட்டியானது நமது அணியால் அடுத்த வாரம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கும் இந்த மாதிரி மாறிடும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ங்கிற ஆப்ஜெக்ட அப்படியே தூக்கிட்டு வந்து முன்னாடி சப்ஜெக்ட் பிளேஸ்ல வச்சிருக்கிறோம். அடுத்ததா இருக்கக்கூடிய will have won will have been won மாத்திருக்கிறோம். இப்படி மாறுறப்பதான் ஒருவர் ஒரு வேலையை செய்திருப்பார் அப்படிங்கிறது பாசிவ்ல செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு மாத்துறதுக்காகவே இந்த பீனை இடையில மறந்துடாம ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததா இருக்கக்கூடிய by our team. our teamங்கிறது முன்னாடி சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருந்தது. இப்போ பின்னாடி ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் கொண்டு வந்திருக்கிறோம். பயோட ஆட் பண்ணி எழுதுறப்போ நமது அணியால். சோ ஆல் அப்படிங்கிற மீனிங்ல வரக்கூடிய ப்ரப்போசிஷனா இந்த பையை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததா இருக்கக்கூடிய the next week அடுத்த வாரம் அப்படிங்கிற காலத்தை குறிக்கக்கூடிய இந்த அட்ஜங்க்ட மேல பார்த்த மாதிரியே அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம பாசிவ் வாய்ஸ்லயும் அப்படியே எழுதிடலாம். இப்படி வர்றப்போ our team will have won the match next week நமது அணி அடுத்த வாரம் போட்டியை வெற்றி கொண்டிருக்கும் அப்படிங்கிறத the match will have been won by our team next week போட்டியானது நமது அணியால் அடுத்த வாரம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கும் இந்த மாதிரி மாத்திடுறோம். இப்போ உங்களுக்கு இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் எப்படி இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வருதுங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லயுமே the painter can have painted the house within 6 hours வர்றப்போ இங்கேயுமே பெயிண்டர் தான் 6 மணி நேரத்தில் அந்த வீட்டுக்கு வர்ணம் தீட்டி இருக்க முடியும். சோ இந்த ஆக்ஷனும் நேரடியாவே ஒருவர் ஒரு வேலையை செய்திருக்க முடியும் அப்படின்னு ஆக்டிவ் ஸ்டேட்மெண்டா தான் இருக்குது. இதையுமே வழக்கம் போல பாசிவ்க்கு மாத்திரலாம். சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெயிண்டர்ங்கிறவர் தான் வேலையை செய்யக்கூடியவர். சோ இவர் தான் சப்ஜெக்ட். அடுத்ததா அவர் செய்யக்கூடிய வேலை can have painted. So canங்கிற மாடல் ஆக்ஸிலரி verb plus have plus painted. பெயிண்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மா இருக்கக்கூடிய பெயிண்டோட யூஸ் பண்ணிருக்கிறோம். இது மூணுத்தையும் சேர்த்து யூஸ் பண்றப்பதான் இந்த வேலையானது ஃபியூச்சர்ல
நிறைவடைந்திருக்க முடியும். இந்த மாதிரி வரும். சோ இது மூணுத்தையும் சேர்த்துதான் வேர்ப்னு சொல்றோம். அடுத்ததா என்ன அல்லது எதை அவர் வர்ணம் தீட்டி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறப்பதான் the houseங்கிறது ஆன்சரா கிடைக்குது. சோ இதுதான் ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறோம். பின்னாடி இருக்கக்கூடிய within 6 hours எவ்வளவு நேரத்தில் அப்படிங்கிறதுலாம் நாம adjunctனு சொல்வோம். சோ இதையும் வழக்கம் போல அப்படியே வச்சுக்கலாம். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் மூணுத்தை மட்டும் மாத்தி இதை அப்படியே பாசிவ்க்கு கொண்டு போயிடலாம். சோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய the house முன்னாடி தூக்கி போட்டு பாசிவ்க்கு மாத்துறப்போ the house can have been painted by the painter within 6 hours இந்த மாதிரி மாத்திடுவோம். இப்படி வர்றப்பதான் the houseங்கிறது சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்திருக்குது. can have been painted. ஸோ இங்கேயுமே can plus have plus been மறந்துடாம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததான் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கக்கூடிய பெயிண்டோட சேர்த்திருக்கிறோம். ஸோ the house வீடானது வர்ணம் தீட்டப்பட்டிருக்க முடியும். யாரால் அப்படின்னு கேட்கிறப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருந்த the பெயிண்டரை அப்படியே தூக்கி ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல போட்டு by the painter பெயிண்டரால வர்ணம் தீட்டப்பட்டிருக்க முடியும். இந்த மாதிரி மாத்திருக்கிறோம். பின்னாடி இருக்கக்கூடிய within 6 hours அப்படிங்கிற அட்ஜங்க்ட மேல இருக்கிற மாதிரியே அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம அப்படியே விட்டுட்டாலே போதும். இந்த ஸ்டேட்மெண்ட்லயும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. அடுத்ததா மூணாவது ஸ்டேட்மெண்ட்லயும் the monkey may have broken the branch of the tree இப்படி வர்றப்போ இங்கேயுமே the monkey குரங்கு தான் ஒரு வேலையை ஃபியூச்சர்ல செய்திருக்கலாம், மரக்கிளையை உடைக்கக்கூடிய வேலையை செய்திருக்கலாம் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்குது. இதையும் பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறப்போ நம்மளுடைய the monkeyங்கிறத சப்ஜெக்டா எடுத்துக்கிறோம். அது செய்யக்கூடிய வேலை உடைக்கக்கூடியது. so may have broken mayங்கிறது மாடல் ஆக்ஸிலரி verb plus have plus past participle இருக்கக்கூடிய broken break broke broken எல்லாம் படிச்சு வந்திருப்பீங்க. அந்த past participle இருக்கக்கூடிய broken-ஐ யூஸ் பண்ணிக்கிறோம். இது மூணுத்தையும் சேர்த்து verbனு சொல்றோம். உங்களுக்கு இன்னுமே இந்த will would shall should can could may might must அப்படிங்கிற இந்த மாடல் ஆக்ஸிலரி verbsல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது இதெல்லாம் எனக்கு மீனிங்கே தெரியாது அப்படின்னு இருந்தாலோ தாராளமா போயிட்டு மாடல் ஆக்ஸிலரிஸ் பிளேலிஸ்ட் சேனலுக்குள்ள இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றுத்தையுமே தனித்தனி வீடியோஸ்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த மூணுத்தையும் சேர்த்து தான் வேர்ப்னு சொல்றோம். அடுத்ததா என்ன அல்லது எதை உடைத்திருக்கலாம் அப்படின்னு கேட்கறப்பதான் the branch of the tree மரக்கிளைங்கிறது ஆன்சரா கிடைக்குது. ஸோ இதை தான் ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறோம். ஸோ ஒட்டுமொத்தமா சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் மூணுமே தெளிவா கிடைச்சிருச்சு. இப்போ வழக்கம் போல நம்மளுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் வைஸ்ல இருக்கக்கூடிய the branch of the tree அப்படியே முன்னாடி சப்ஜெக்ட் வைஸ்க்கு கொண்டு வந்து the branch of the tree may have been broken by the monkey இந்த மாதிரி மாத்திடுவோம். இப்படி வர்றப்போ the monkey may have broken the branch of the tree ன்னு வர்றப்போ ஆக்டிவ் ஸ்டேட்மெண்டா குரங்கு தான் மரத்தின் கிளையை உடைத்திருக்கலாம். குரங்கு இந்த வேலையை ஃபியூச்சர்ல செய்திருக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சு. அது அப்படியே பாசிவ்க்கு மாத்தினதுக்கு அப்புறமா the branch of the tree may have been broken by the monkey அப்படின்னு மாத்துறப்போ மரக்கிளை குரங்கால் உடைக்கப்பட்டிருந்திருக்கலாம். இந்த மாதிரி மாறிடுது. இந்த இடத்துலயும் may plus have plus been plus broken. ஸோ இங்கேயுமே பீனை மறந்துடக்கூடாது. இந்த will can may மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரிஸ்ல எதுவா இருந்தாலும் அது ஃபியூச்சர் மோட குறிக்கிற மாதிரியும் அதுலயும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வர மாதிரியும் வந்தா அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லயுமே இதே பேட்டர்ன்ல தான் எப்பயுமே நாம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கும் பாசிவ்ல இருந்து ஈஸியா ஆக்டிவாவும் மாத்திக்கலாம். ஸோ இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்குமே ரொம்பவே சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸா தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ கொஞ்சம் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யோசிக்காதீங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. We shall have collected all of the documents before the manager comes. நாம மேனேஜர் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிடுவோம், சேகரித்து விடுவோம். இந்த ஆக்ஷனும் நிறைவடைந்து விடும். இந்த மாதிரியான மீனிங்ல தான் வருது. ஸோ இதுவுமே ஃபியூச்சர்ல நிறைவடைந்து விடும், பெர்ஃபெக்ட்
அப்படிங்கிறது தான் குறிப்பிடுது. அப்ப கண்டிப்பா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் இருக்குது. ஆனா இந்த இடத்துல இன்னொரு டென்ஸும் கலந்து வருது. இந்த சென்டென்ஸோட செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய பிஃபோர் த மேனேஜர் கம்ஸ், மேலாளர் வருவதற்கு முன்பு. சோ இந்த பிஃபோர்ங்கிற ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை சேர்த்து வரக்கூடிய சபார்டினேட் கிளாஸும் சேர்ந்து வரும் பொழுது, அதாவது பாதி மீனிங்ல மேனேஜர் வருவதற்கு முன்பு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ, அதாவது ஒரு சென்டென்ஸோடைய ஒரு பார்ட்டை நாம சபார்டினேட் கிளாஸ்னும், முன்னாடி இருக்கக்கூடிய we shall have collected all of the documents, நாம் அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து விடுவோம், இப்படி முழுமையான மீனிங்ல வரக்கூடிய கிளாஸ மெயின் கிளாஸ்னும் சொல்வோம். இந்த மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் எல்லாத்தையுமே இன்னுமே டீடைலா தெரிஞ்சுக்க சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளேலிஸ்ட் சேனலுக்குள்ள ரெடியா இருக்குது. செக் பண்ணி பாருங்க, தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நமக்கு தேவையானது 2 பார்ட்ஸா இந்த சென்டென்ஸ் ஆனது இருக்குது. இது இப்போ தெளிவாயிருச்சு. இதுல நமக்கு தேவையான ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது முதல் பகுதியில இருக்குது. shall have collected, நாம சேகரித்து விடுவோம். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து விடும். இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ரெடியா இருக்குது. இதுல சப்ஜெக்ட் ஆனது we, நாம தான் இந்த வேலையை செய்திருப்போம். அடுத்ததா இருக்கக்கூடிய will have collected, இது மூணுத்தையும் சேர்த்து தான் verb-னு சொல்றோம். என்ன அல்லது எதை சேகரித்திருப்போம்னு கேட்கிறப்போ all of the documents, அனைத்து ஆவணங்களையும் அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்குது. இதுதான் ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறோம். சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் மூணுமே ரெடியா இருக்குது. ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய before the manager comes, மேலாளர் வருவதற்கு முன்பு, இது இன்கம்ப்ளீட்டா இருக்குது. சோ இத சபார்டினேட் கிளாஸ்னு சொன்னோம். இங்க சப்ஜெக்ட் ஆனது the manager, அவர் தான் வரக்கூடிய வேலையை செய்கிறார். comes-ங்கிறது verb, இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குதுங்கிறதெல்லாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வீடியோ 12 டென்சஸ் பிளேலிஸ்டுக்குள்ள ரெடியா இருக்குது. தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இங்க சப்ஜெக்டும் ரெடியா இருக்குது, verb-ம் ரெடியா இருக்குது. ஆனா ஆப்ஜெக்டை காணவில்லை. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால ஆப்ஜெக்ட் இல்லாம இருந்தா கண்டிப்பா அத பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்த முடியாது. ஒரு சில இடங்கள்ல மாத்த முடியும்னு சொல்லுவாங்க. மாடர்ன் கிராமரியன்ஸ்னும் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி இதை மாத்துறாங்க, எல்லா இடத்துலயும் இது சாத்தியமா? உண்மையிலே இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் இப்படி ஒரு வழக்கத்தை பயன்படுத்தினார்களா? இந்த வழக்கம் ஆங்கில மொழியில் தோன்றியதா அல்லது உருவாக்கப்பட்டதா? எதுக்காக உருவாக்கப்பட்டது? அப்படி யூஸ் பண்ணா சரியா இருக்குமா? அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல அதெல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியுமா? எல்லாத்தையுமே டீடைலா அடுத்தடுத்த வீடியோஸ்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால இந்த குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும், அதாவது இந்த பிஃபோர் த மேனேஜர் கம்ஸ் அப்படிங்கிற சபார்டினேட் கிளாஸ் மட்டும் அப்படியே வச்சுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய மெயின் கிளாஸ் we shall have collected all of the documents அப்படிங்கிறத ஈஸியா இதை மட்டும் பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்திட்டாலே இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே பாசிவ் ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கு நாம முதல்ல செய்ய வேண்டியது ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய all of the documentsங்கிறத அப்படியே தூக்கி முன்னாடி போட்டு all of the documents shall have been collected by us before the manager comes, இந்த மாதிரி மாத்திடுறோம். இப்படி வர்றப்போ all of the documents ஆனது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருந்து முன்னாடி சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்திருக்குது. shall have collected ஆனது நடுவுல been சேர்த்து shall have been collected மாதிரி இருக்குது. we ஆனது அஸ்ஸா மாறுது, அதாவது நாம் இந்த வேலையை செய்திருப்போம் அப்படிங்கிறது தான் நம்மால் செய்யப்பட்டிருக்கும், இந்த மாதிரி மாத்திருக்கிறோம். பின்னாடி வரக்கூடிய before the manager comes, இதையுமே இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். அது மட்டும் இல்லாம இதுல ஆப்ஜெக்ட் ஆனது இல்ல, ஒட்டுமொத்தமா அவர் வர்றதுக்கு முன்னாடி, சோ டைமை தான் குறிக்குது. ஒட்டுமொத்தமா இது எல்லாத்தையும் சேர்த்து அட்ஜங்க்டா எடுத்துக்கிறோம். அதனால வழக்கம் போல இதுலயும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி வர்றப்போதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது நாம் அனைத்து ஆவணங்களையும் மேலாளர் வருவதற்கு முன்பே சேகரித்திருப்போம் அப்படிங்கிறத, அனைத்து ஆவணங்களும் நம்மால் மேலாளர் வருவதற்கு முன்பே சேகரிக்கப்பட்டிருக்கும்
இந்த மாதிரி மாத்திருக்கிறோம். சோ இப்படிதான் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு தேவையான சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் மூணுத்தையுமே கண்டுபிடிச்சு ஈஸியா மாத்திக்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்க. You should have cleaned the glasses broken by you and the function will begin soon. So இந்த இடத்துலயுமே you should have cleaned the glasses broken by you. இது வரைக்குமே நமக்கு தேவையான ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நீ உன்னால் உடைக்கப்பட்ட கண்ணாடிகளை சுத்தம் செய்திருக்க வேண்டும். இந்த வேலை ஃபியூச்சர்ல நிறைவடைந்திருக்க வேண்டும் அப்படினும் அடுத்ததா இருக்கக்கூடிய பாட்டுல and the function will begin soon மற்றும் நிகழ்ச்சி விரைவில் துவங்கும். இப்படி ரெண்டாவது பாட்டானது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லயும் வந்திருக்குது. சோ வழக்கம் போல ரெண்டுத்துலயுமே சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் மூணு இருக்குதாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த மெயின் கிளாஸ்ல you should have cleaned the glasses broken by you அப்படிங்கிறதுல நீ தான் சுத்தம் செய்திருக்கணும்னு சொல்றோம். அப்போ நீ யூங்கிறது தான் சப்ஜெக்ட், should have cleaned சுத்தம் செய்திருக்கக்கூடிய அந்த வேலையை குறிக்குது. இது மூணுத்தையும் சேர்த்தே verb-னு சொல்றோம். எதை சுத்தம் செய்திருக்கணும் அப்படின்னு கேட்கறப்பதான் the glasses broken by you உன்னால் உடைக்கப்பட்ட கண்ணாடிகளை. வெறுமனே the glasses-னு எடுத்துக்க கூடாது. ஒரு சில இடங்கள்ல சிம்பிளா இருக்கும். வெறுமனே நவுனை மட்டும் அப்படியே தூக்கிக்கலாம். ஆனா நமக்கே தெரியாம ஒரு சில இடங்கள்ல பேச்சு வழக்குல ஒரு சில ஃப்ரைசஸையும் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரைஸ்ங்கிறது நாம எல்லாருக்குமே தெரியும். நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த குரூப். அதுல நவுன் இருக்கலாம், ப்ரனவுன் இருக்கலாம், verb இருக்கலாம், adjective இருக்கலாம், preposition இருக்கலாம். கழுத எதுவா இருந்தாலும் அது மொத்தமா சேர்த்து ஒரே மீனிங்கை கொடுக்கும். the glasses broken by you உன்னால் உடைக்கப்பட்ட கண்ணாடிகள். சோ the glasses-ஐ விளக்குற விதமா broken by you அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சேர்ந்து ஒரே ஃப்ரைஸா வந்திருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமா the glasses broken by you-வை சேர்த்து தான் நாம இப்போ ஆப்ஜெக்டா எடுத்துக்க போறோம். இது தெரிஞ்சிருச்சு. பின்னாடி இருக்கக்கூடிய and the function will begin soon இந்த இடத்துல the functionங்கிறது சப்ஜெக்ட், will beginங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மாடல் ஆக்ஸிலரி verb பிளஸ் present ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் verb-ம் சேர்ந்து வர்றப்போ அது கண்டிப்பா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா இருக்கும். ஸோ இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடிய verb-ஆ எடுத்துக்கிறோம். சூன்ங்கிறது வழக்கம் போல விரைவில் எந்த விதத்தில் அந்த ஆக்ஷன் ஆனது நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அட்ஜெக்ட் தான் சொல்லும். ஸோ சப்ஜெக்ட் verb ஆனா ஆப்ஜெக்டை காணவில்லை. ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி துவங்கும்ங்கிறத நிகழ்ச்சி துவங்கப்படும்னு மாத்தலாமே அப்படியெல்லாம் ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆனா இங்க இருக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஸ்டேட்மெண்டா வர்றப்போ அங்க கண்டிப்பா ஆப்ஜெக்டும் இருந்தா மட்டுமே அதை அப்படியே பாசிவ் ஃபார்முக்கு மாத்திக்க முடியும். இல்லாட்டி ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா இத பண்ண முடியாது அப்படிங்கறத மட்டும் அழுத்தம் திருத்தமாக, ஏன் திருத்தம் அழுத்தமாக கூட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஈஸியாவே சொல்லிடுவீங்க. முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டை மட்டும் பாசிவ் ஃபார்முக்கு மாத்த போறோம். வாங்க மாத்த ஆரம்பிக்கலாம். ஸோ the glasses broken by you அப்படிங்கிறது சேர்ந்து தான் ஆப்ஜெக்டா இருக்குது. இதை அப்படியே தூக்கி முன்னாடி போட்டு the glasses broken by you should have been cleaned by you and the function will begin soon இந்த மாதிரி முழுமையா மாத்திரலாம். இப்படி வர்றப்போ உன்னால் உடைக்கப்பட்ட கண்ணாடிகள் the glasses broken by you அப்படிங்கிறது இப்போ சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. should have cleanedங்கிறது beenையும் ஆட் பண்ணி should plus have plus been plus cleanedனு மாதிரி இருக்குது. நீ இந்த வேலையை செய்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேலை செய்யப்பட்டிருக்கணும்னு மாறி இருக்குது. யாரால்னு கேட்கிறப்போ சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருந்த யூவை அப்படியே தூக்கி ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டு வர்றப்போ by you உன்னால்னு மாத்திருக்கிறோம். அண்ட் வழக்கம் போல இந்த பின்னாடி இருக்கக்கூடிய and the function will begin soon அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லாத காரணத்தால் அப்படியே எழுதப்படுகிறது. ஸோ இப்படிதான் ரெண்டும் வேற வேற டென்சஸா இருந்தாலும் அந்த இடத்துல அது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும் பட்சத்தில்
ரெண்டு இடத்துலயுமே சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் மூணுத்தையும் கண்டுபிடிச்சு ஈஸியா பாசிவ்க்கு மாத்திக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் சிம்பிளா இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி காம்பவுண்டா இருந்தாலும் அல்லது காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் ஈஸியாவே ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாத்துறது எப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கும். சோ வழக்கம் போல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அடுத்தடுத்து உங்களுடைய எக்ஸசைஸ்க்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே குயிஸ் ஃபார்ம்ல நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்காகவே ரெடியா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் சரியா ஆன்சர் பண்றீங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களாலையும் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இது மாதிரியே ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ்ல எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் எழுத முடியும், ஈஸியாவே கிரியேட் பண்ணிட முடியும். அப்படின்னா அதையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல இப்பவே தட்டி விட்டுருங்க. சோ வழக்கம் போலதான் நீங்களோட இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல் கிரௌ இன்டெலெக்ட்